கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம். இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பு மிகுந்த 2 ரக்காய் தொழுகையை பற்றி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சின்ன தொழுகை தான், நீங்கள் ரொம்ப எளிமையாக தொழுதுக்கலாம். ரொம்ப ஒரு கடினமான முறைகளெல்லாம் நம்ம சொல்ல போகிறதில்ல. ரொம்ப எளிமையான மெத்தடோடு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இந்த 2 ரக்காய் தொழுகையை நீங்கள் தொழுதுக்கலாம். ஆனால் இந்த 2 ரக்காய் தொழுகையை தொழுகிறதுனால நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைய சிறப்புகளை இது நமக்கு தருது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே இந்த தொழுகையை நமக்கு வலியுறுத்தி இருக்காங்க. இதே இந்த சிறப்பு மிகுந்த நாட்கள் இருக்குது பாருங்கள், இந்த நாட்களில் தொழுகிறது ரொம்ப சிறப்பு. ஏன்னா இது பாவங்கள் மன்னிக்க வைக்கப்படக்கூடிய நாட்களாக இருக்குது, அமல்கள் உயர்த்தப்படக்கூடிய நாட்களாக இருக்குது, இன்னும் நம்மளுடைய கணக்குகளை எல்லாம் சுத்தம் செய்யக்கூடிய, அல்லாஹ் பார்க்கக்கூடிய நாட்களாக இருக்குது. அதே மாதிரி தான் வாரத்திலேயே வைத்து சிறந்த நாட்களாகவும் இந்த நாட்கள் இருக்குது. அப்போ இந்த சமயத்தில் நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த ஒரு தொழுகையை தொழுகும்போது இன்னும் அல்லாஹ்விடத்துலேருந்து நமக்கு அதிகமான பலன்களை நம்ம பெற்றுக்கொள்ளலாம். அல்லாஹ்விடத்தில் நம்ம செய்யக்கூடிய இபாதத்தில் எல்லா இபாதத்தையும் உள்ளடக்கிய ஒரு தாய் இபாதத்து இருந்தால் அது தொழுகையை தான் நம்ம சொல்ல முடியும். ஏன்னா ஒரு தொழுகையை எடுத்துக்கோங்க, ஒரு தொழுகையில் என்ன இல்லை, எல்லாமே இருக்குது. முதல்ல தொழுகை நிற்கிறோம், நின்று நம்ம என்ன பண்ணுறோம், தக்பீர் கட்டிட்டு நம்ம நிலையில் என்ன ஓதுறோம், குரானுடைய சூறாக்களை ஓதுறோம். அப்போ என்ன ஆச்சுன்னா, ஒரு தொழுகையில் நம்ம என்ன ஓத போகிறோம், குரானை ஓத போகிறோம். அடுத்தது என்ன பண்ணுறோம், ருக்கு சஜ்தா பண்ணுறோம். அதில் என்ன இருக்குது, நம்ம திக்ரிகள் ஓதுறோம். சுபஹான ரப்பீல் அலா, சுபஹான ரப்பீல் அலீம்ட்டு. இது என்னது, திக்ரிகள். அப்போ தொழுகையில் நம்ம குரானை ஓதுன மாதிரி தொழுகையில் நம்ம திக்ரையும் ஓதிட்டோம். ஓதுனதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா, ஹத்தஹியாத் ஓதுறோம். ஹத்தஹியாத்தில் என்ன இருக்குது சொல்லுங்கள் பார்க்கலாம். ஹத்தஹியாத்தில் 2 விஷயம் இருக்குது. ஒன்று ஸலவாத் இருக்குது, அதாவது நபி அவர்கள் மீது நம்ம ஓதக்கூடிய சிறப்புமிக்க தலை சிறந்த தரூதே இப்ராஹிம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸலவாத் இருக்குது. அது போக இன்னொன்று என்ன இருக்குது, அதுதான் நம்ம கேட்கக்கூடிய இஸ்திகஃபார் துவா ஒன்று இருக்குது. அதாவது நம்ம கடைசியாக உதவுமே அல்லா மோஃபர்லி வல் முஹ்மினீன வல் முஹ்மினாத்தி வல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத்துன்ட்டு அது பார்த்திங்கன்னா ரொம்பவே சிறப்புக்குரிய ஒரு இஸ்திகஃபார் துவா. அப்போ என்னாச்சு, தொழுகையில் என்ன இருக்குது, ஸலவாத்தும் இருக்குது, இஸ்திகஃபார் இருக்குது. அப்போ ஒரு தொழுகை மட்டும்தான் அல்லாஹ்விற்கு எல்லாத்தையும் விட மிக பிடித்த இபாதத்தாக இருக்குது. ஏன்னா அதில் பார்க்கும்போது குரானும் இருக்குது, திக்ரும் இருக்குது, இஸ்திகஃபாரும் இருக்குது, அதே மாதிரி ஸலவாத்தும் இருக்குது. எல்லாத்துக்கும் மேலே அல்லாஹ்வே நம்ம சஜ்தா செஞ்சு வணங்கக்கூடியதை தான் அல்லாஹ் விரும்புகிறான். அந்த இடம் நம்ம தொழுகையில் மட்டும்தான் நம்ம சஜ்தா செய்கிறோம். வேறு எப்பயாவது நம்ம சஜ்தா செய்கிறோமா, நல்லா கவனிச்சு பாருங்கள், நம்ம செய்ய மாட்டோம். குர்ஆன்லேயே சஜ்தா ஆயத்து வந்தால் மட்டும்தான் நம்ம சஜ்தா செய்வோம். ஆனால் தொழுகையில் மட்டும்தான் என்ன பண்ணுவோம், ஒவ்வொரு ரக்காயத்துக்குமே சஜ்தா செய்வோம். அப்படி இருக்கும்போது அல்லாஹ்விற்கு தொழுகை ரொம்ப பிடிக்கும். அந்த தொழுகை வாயிலாக நாம் நம்மளுடைய தேவைகளை பல விதமாக பெற்றுக்கொள்ளலாம். அதில் இந்த தொழுகை பேர் என்னென்னா இஸ்திகஃபார் தொழுகை, அதாவது பாவ மன்னிப்புக்கான தொழுகை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க, ஒரு அடியான் பாவம் செஞ்சிட்ருக்கான். அப்போ செய்யும் போது என்னன்னா, அவனுடைய மனசில் ஒரு கருப்பு புள்ளி விழுகுமாமா. அந்த பாவத்தை அவன் வருந்தி மன்னிப்பு கேட்டுட்டான் அப்படின்னா அல்லாஹ் அந்த கருப்பு புள்ளியை போக்கி விடுகிறானாமா, அவனுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டத்தையும் போக்கி விடுகிறானாமா. ஆனால் அதை நம்ம செய்யாமல் பாவ மன்னிப்பு கேட்காம அதுக்கு மேலே மேலே நம்ம பாவம் செய்யும் போதே இன்னும் மென்மேலும் அல்லாஹ் கரும்புள்ளிகளை மனசில் கொடுக்குறானாமா. அடுத்தது நம்மளுடைய வாழ்க்கையிலையும் என்ன பண்ணுறானாமா, சோதனையை கொடுக்குறானாமா. எனக்கு எதுவுமே துவா கபுலாக மாட்டேங்குது, என் வாழ்க்கையே பிரச்சனையாக இருக்குது அப்படின்னா நம்மளிடத்துல இருக்கக்கூடிய பாவங்கள் தான் அதற்கு காரணமாக இருக்கும். அதான் நபி அவர்கள் சொன்னாங்க, நீங்கள் மன்னிப்பு கேளுங்க, அந்த மன்னிப்பு உங்களுக்கு என்ன கொடுக்கும் தெரியுங்களா, மன்னிப்பையும் கொடுத்து அதோடு சேர்ந்து உங்கள் வாழ்வாதாரத்தையும் உயர்த்தும். அதாவது நீங்கள் எதிர்பார்க்காத வழியில் அல்லாஹுடைய உதவிகள் வரும், அல்லாஹுடைய ரிசுக்கு வரும். அல்லாஹ் உங்களுக்கு தேவையான அனைத்தையுமே நீங்கள் எதிர்பார்க்காத, யோசிக்காத, எனக்கு இப்படிலாம் நடக்கிறதுக்கு சான்ஸே இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்களே, அந்த முறையில் கூட அல்லாஹ் நடத்தி கொடுப்பானாமா. இப்படி தான் நடக்குங்கிறது வேற, இப்படியும் கூட நடக்குமா அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு அல்லாஹ் நடத்தி கொடுப்பானாமா. அதுக்கு இஸ்திகஃபார் தான் என்னது, ஒரே ஒரு வழியாக இருக்குது. அந்த இஸ்திகஃபாரை நம்ம திக்ரா ஓதலாம், துவாவாக கேட்கலாம். அதில் ஒரு படி அதிகமாக போனால் நபி அவர்கள் சொன்னாங்க, 2 ரக்காயத் ஒழு செய்து பாவத்தை வருந்தி நீங்கள் தொழுகுங்கன்னாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த சிறப்புக்குரிய நாட்களில் அல்லாஹும் நம்முடைய கணக்குகளை பார்த்து கொண்டு இருக்கிறான். இந்த நாட்களில் நம்ம தொழுதுட்டு நம்ம அந்த இஸ்திகஃபாரை கேட்கும்போது என்ன ஆகுனா, நம்ம தொழுகையின் காரணமாக பாவங்களும் மன்னிக்கப்பட்டு அதுக்கு எல்லாத்துக்குமே பகரமாக பார்த்திங்கன்னா நம்மளுடைய தேவைகள் அனைத்துமே நிறைவேற்றப்படும். ரொம்ப நாளாக எனக்கு அந்த விஷயங்கள்லாம் நடக்காமையே இருக்குது, என்னுடைய குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது, கஷ்டம் இருக்குதுன்னு நீங்கள் நினச்சா இந்த தொழுகை தான் உங்களுக்கு சிறப்பு. ஒன்று பாவமும் போகும், இன்னொன்று நமக்கு தேவைகளும் கிடைக்கும். அப்போ ஒரே தொழுகையில் 2 விஷயம் கிடச்சிருச்சு. இந்த உலகத்துக்கு தேவை எப்படி முக்கியமோ, மறுமைக்கு பாவங்கள் மன்னிக்கப்படுறது ரொம்ப முக்கியம். அப்போ பாவத்தை மன்னிப்பு பெற்றுக்கொள்வது 50 வருஷம் 60 வருஷம் வாழக்கூடியவர்கள் கூட கடைசி நேரத்தில் நம்ம பாவ மன்னிப்பு பெற்றுக்கொண்டோம்னா
நம்மளுடைய 50 வருஷம் 60 வருஷம் பாவத்தையும் மின்னாக்கிடும், அந்த ஒரு தொழுகை நமக்கு போக்கிடும். அதனால் இந்த தொழுகை எப்படி தொழுகணும்னா, யாரெல்லாம் நான் பாவம் செஞ்சுருக்கேன், அதனால் நான் வருந்தி நான் மன்னிப்பு கேட்குறேன்னு சொல்லிட்டு இஸ்திகஃபா தொழுகைன்னு சொல்லிட்டு நியத்து வச்சு 2 ரக்காயத்து நஃபுல்னு சொல்லிட்டு தக்பீர் கட்டுங்க. நார்மலாக 2 ரக்காயத்து எப்படி தொழுவீங்களோ அப்படி தொழுதுக்கோங்க. எதுவும் எக்ஸ்ட்ராலாம் இல்லை, எப்பயும் தொழுகிற மாதிரி தொழுதுக்கோங்க. ஒரு சூறா, துணை சூறா, அதுக்கப்புறம் ருக்கு சஜ்தா, அதுக்கப்புறம் ஹத்தையாத்து ஓதிட்டு நீங்கள் முடிக்கக்கூடாது. சலாம் கொடுக்கறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணுன்னா, சலாம் கொடுக்கறதுக்கு முன்னாடி உட்காந்துருக்கிற அமர்விலேயே அந்த தொழுகையிலேயே வந்து என்ன பண்ணுங்கள், அல்லாஹ்விடத்துல மன்னிப்பு கேளுங்க. யாரெல்லாம் நான் நிறைய தவறுகள் பண்ணியிருக்கேன், அதன் காரணமாக வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்களை அனுபவித்து கொண்டிருக்கேன், என்னை மன்னிச்சரியா அல்லா, எனக்கு நேர்வழியை கொடுன்னு சொல்லிட்டு அல்லாஹ்விடத்துல மன்னிப்பு கேட்டுட்டு சலாம் கொடுக்கணும். சலாம் கொடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணுன்னா, நீங்கள் 100 முறை ஏதாவது ஒரு இஸ்திகஃபார் திக்ரையை ஓதிக்கணும். ஏதாவது ஒரு இஸ்திகஃபார் திக்ருனா அஸ்தோஃபுல்லா ஓதலாம், இல்லை அல்லா மகுஃபுர்லி ஓதலாம், யா கஃபூர் ஓதலாம், எது வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். ஏதாவது ஒரு இஸ்திகஃபார் துவாவை இல்லை வந்து திக்ர எது வேணால் துவாவோ இல்லை திக்ரோ எது வேணால் எடுத்துக்கலாம். நான் எப்பயுமே ஈஸியாக இருக்கிற மாதிரி திக்ரு தான் எடுத்துப்பேன். எடுத்துகிட்டு அதை 100 முறை ஓதிக்கோங்க. ஓதி முடிச்சுட்டு என்ன பண்ணலான்னா, நீங்கள் உங்களுடைய தேவையை கேட்கலாம். அப்போ உங்களுடைய பாவங்களும் மன்னிக்கப்பட்டு தேவைகளும் நிறைவேற்றப்படும். இதை நீங்கள் இன்றைக்கி செஞ்சு பாருங்கள், ரொம்ப பயன்மிக்கதாக இருக்கும். இது பயனுள்ளதாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.